நைட்டு டின்னர் ஒரே மாதிரி இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தின்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா, கோதுமை மாவு யூஸ் பண்ணி வெஜ் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து காய்கறிகள் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். கோதுமை மாவை கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன உருண்டைகளாக. இந்த வெஜ் மோமோஸ்க்கு வந்து முட்டைகோஸ் தான் நிறைய தேவைப்படும். வேறு என்ன காய் நம்மளுக்கு இஷ்டமோ அதை எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஃபைனாக சாப் பண்ண 5 பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டோட வாசனை வந்ததுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாமும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுக்கணும். மோமோஸ் வந்து மைதா மாவில் செய்கிறோமா கோதுமை மாவில் செய்கிறோமான்றதுலாம் முக்கியமே கிடையாது. நம்ம அதை டிப் பண்ணி சாப்பிட்றோம்ல, அந்த சட்னியில் தான் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அதையும் வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டைகோஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நம்ம இதில் போட்ட காய்கறிகள் வந்து 80% வெந்தால் போதும். கடைசியாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். காரம் வந்து பச்சை மிளகா காரமே இருக்குது. அதனால் நான் ஒரு கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த மசாலா நம்ம பண்ணோம்ல அதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சிட்டதுக்கப்புறம் தான் ஸ்டஃபிங் பண்ணணும். சப்பாத்தி மாவு உருட்டி வச்சுருந்தோம்ல அதை சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்தளவுக்கு வச்சு சும்மா எல்லா பக்கமும் மூடி ஒரு சுருட்டினாவே போதும். மோமோஸ் வந்து வந்துடும். நம்மளுக்கு ஷேப்பெல்லாம் முக்கியம் இல்லை, டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம். இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மோமோஸ் சட்னி வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மோமோஸை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.